ஏன்னா கிராம பொருளாதாரம் முக்கியம். இன்றைக்கி விவசாய தொழிலாளிகள் ரெண்டுமே இது முக்கியமானது. ஆக கிராமத்தில் இருக்கின்ற மக்கள் கிட்டத்தட்ட 65% விவசாயிகள், அதை சார்ந்த தொழில் அவருடைய ஏற்ற பெறுவது தான் இந்த திட்டத்தையெல்லாம் நாங்கள் கொண்டாந்தோம். இருந்தாலும் மீண்டும் அதிமுக ஆட்சி அடைகின்ற பொழுது இந்த கால்நடை பூங்கா பிரமாதமாக துவக்கப்படும். அது மட்டும் இல்லை, இந்த கால்நடை பூங்காவில் பல அம்சங்கள் அடங்கியிருக்குது. அங்கே விவசாயிகள் தங்குவதற்கு 100 பேர் தங்குவதற்கு அறைகள்லாம் பண்ணோம். இப்போ பண்ணாங்களே இல்லையே, விட்டுட்டாங்களே நம்ம தெரியல. நான் இருக்கும்போது ஆடிட்டோரியம், அந்த விவசாயிகளை ஒவ்வொரு மாவட்டமும் விவசாயி அழைப்பதற்கு பேர் வந்து அழைச்சிட்டு போய் 2 நாளைக்கு தங்க வைக்கிறது. அதில் அந்த பசு எப்படி வளர்த்துறது, ஆடு எப்படி வளர்த்துறது, கோழி எப்படி வளர்த்துறது, பன்றி மீன் எப்படி வளர்ப்பது, அதுக்கு என்னென்ன நோய் தாக்குது, அதை எப்படி கட்டுப்படுத்துவது, அந்த நோயுடைய அறிகுறி கால்களுக்கு எப்படி தெரியும், இதையெல்லாம் படமாக தொகுத்து ஆடிட்டோரியத்தில் நம்ம விவசாயிகளுக்கு காண்பித்து அவளுக்கு 3 வேளையும் 2 நாளையும் நாங்களே சாப்பாடு இது எல்லாமே கொடுத்து இது இப்படி ஒரு அற்புதமான திட்டத்தையெல்லாம் உருவாக்கி வச்சுருந்தோம். அதே போல் விவசாயிகள் வைக்கின்ற அந்த கால்நடைகள், இன்றைக்கி ஆடு வளர்த்துறோன்னா அப்படியே விட்டால் கம்ப்ளீட்டாக அந்த பேர் வரமாட்டேங்க, அது மாதிரி இன்றைக்கி 100 கோடி ரூபாயில் அந்த இறைச்சிகள் கொடுப்பதற்கு அப்படி தனியாக வந்துடும் எல்லாமே. அதை அதையும் பண்ணோம். அதெல்லாம் நிறுத்திட்டாங்க இந்த அரசாங்கம். எதற்காக சொல்கிறேன்னா, ஒரு அரசு விவசாயிகளுக்கு எந்தெந்த விதத்தில் உதவி செய்ய முடியுமோ அதையெல்லாம் உதவி செய்வதற்கு நவீன ஒரு காலமாக இப்போ விஞ்ஞான உலகமாக வந்துட்டுது. இப்போ விஞ்ஞான உலகமாக மாறிட்டுது. இதுக்கு தகுந்த மாதிரி நம்ம விவசாயிகளுடைய பணிகளை மேற்கொண்டால் தான் லாபம் பெற முடியும். அதனால தான் இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பெல்லாம் விவசாயிகளுக்கு உருவாக்கி தர வேண்டும் என்ற அடிப்படையில் நாங்கள் செயல்பட்டோம். அதோட நீண்ட காலமாக காவிரி நதி பிரச்சனை ஐயா போராடிட்டே வந்தாங்க. உச்சநீதிமன்றத்தில் தீர்ப்பு பெற்று தந்ததும் அதிமுக அரசு. டெல்டா மாவட்ட விவசாயிகளை பாதுகாத்ததும் அதிமுக அரசு. பாதுகாக்கப்பட்ட வேளாண் மன்றத்தில் கொண்டு வந்ததும் அதிமுக அரசாங்கம். அதே போல் இன்றைக்கு இந்த நதிநீர் தூய்மையாக இருக்கணும். மேட்டூர் அணையில் திறக்கப்பட்ட நீர் கடலில் கலக்க வரைக்கும் அந்த நீர் சுத்தமாக இருக்க வேண்டும் என்பதற்காக எங்களுடைய அரசு, அம்மாவுடைய அரசு அதற்கு விரிவான திட்ட அறிக்கை தயாரிக்க வேண்டி மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நேரடியாக சந்தித்து, நீங்கள் கங்கையில் சுத்தப்படுத்துறீங்க, அதே போல் காவிரியில் சுத்தப்படுத்தணும். எங்களுக்கு காவிரி தான் ஜீவநதி. இதில் 20 மாவட்ட மக்கள் குடிநீர் ஆதாரமாக இருக்குது. பல லட்சம் ஏக்கர் விவசாய பாசனம் வருது. அதனால் இதற்கு தேவையான நிதியை கொடுக்க வேண்டும் என்று கூறி அதுக்கு ஒரு பெரிய டீட்டெயில் ரிப்போர்ட்டை கொடுத்தேன். உடனே அவர் ஒத்துக்கொண்டு கூட்டுக்குழு, நாடாளுமன்ற கூட்டுக்குழுவில் குடியரசுத் தலைவர் உரையில் நடந்தாய்வாளி காவிரி என்ற திட்டத்தை அறிவித்தாங்க. ஆனால் இந்த அரசாங்கம் வந்த பிறகு நான் பல முறை கோரிக்கை வச்சேன், இது மாதிரி கொடுத்துருக்குறேன், இது மாதிரி நாடாளுமன்ற கூட்டுக்குழுவிலேயே குடியரசுத் தலைவர் அறிவிச்சிருக்கிறாங்க, நீங்கள் மத்திய அரசுக்கு அழுத்தம் கொடுத்து கேளுங்கன்னு கேட்கவே இல்லை. ஏன்னா தேர்தல் அறிக்கையில் இது இடம்பெறல. அதனால் இதுக்கு அவர் முக்கியத்துவம் கொடுக்கல. நான் மத்திய அரசோடு தொடர்பு கொண்டு அழுத்தம் கொடுத்ததுனால அவர்கள் இதை ஒத்துக்கொண்டு இந்த ஆண்டு முதற்கட்டமாக இந்த திட்டத்தை ஒத்துக்கொண்டு அனுமதித்து மத்திய அரசு 60 பங்கு, மாநில அரசு 40 பங்குல நடந்தாய்வாளி காவிரி திட்டத்துக்கு 11,500 கோடி ஒதுக்கியிருக்காங்க. முதற்கட்டமாக 1000 கோடி நீர் மேலாண்மையில் இந்த மானிய கோரிக்கையில் இந்த வருஷம் அறிவிச்சிட்டாங்க. மாநில அரசு அறிவித்து மத்திய அரசு கொடுப்பதாக அறிவிச்சிருக்கிறாங்க. ஆக இதில் காவிரி ஆற்றில் வந்து உபநதிகள் பவானி சாகர், நொய்யல், அதே போல் அமராவதி, இன்னும் ஓடைகள் இருந்து எங்கெங்கெல்லாம் நதியில் வந்து தண்ணி சேருதோ அந்த நதியெல்லாம் நதி நீரெல்லாம் சுத்தப்படுத்தி விடுது. அதாவது காவிரி ஆறுனா அது 2 கரையோரமும் இருக்கிற நகரத்திலிருந்து வெளியேறுகின்ற அசுத்த நீர் அங்கே போய் நதியிலே சேருவது, அது நீர் மாசுபடுது. அதனால் அந்த கரை ஓரமாக அந்த நகரத்தில் ஒரு பேபி கனல் அமைச்சு ஒரு செம்பு கட்டி சுத்தப்படுத்தி ஆற்றுல விடுறது. இதுதான் அந்த திட்டத்தின் நோக்கம். இது வந்து பல விவசாயிகளுக்கு தெரிஞ்சிருக்காது. இந்த அரசாங்கம் தெரிவிக்கல. ஏன்னா இது அதிமுக அரசு எடுத்த முயற்சியின் காரணமாக கொண்டு வரப்பட்ட திட்டம் என்ற காரணத்தினாக அவர்கள் இதை வெளிப்படுத்தலை. இது இப்படி நதிநீரை சுத்தப்படுத்தி நமக்கு குடிப்பதற்கும் விவசாயத்திற்கும் இதை பயன்படுத்திக்கின்ற பொழுது பல பூச்சி தாக்குதலுக்கு உள்ளாகிறது. ஏன்னா கெமிக்கல்லாம் கலக்குது. ஆனால் அந்த நீரில் கெமிக்கல் கலப்பதுனால நமக்கு உடல்நிலையும் சரியில்லாத போகுது. இந்த தண்ணீரை பெறுகிறதுனால நம்முடைய விவசாயிகள் பயிரிட பயிரும் பாதிப்படைகிறது. இதையெல்லாம் கூர்ந்து கவனித்து இப்படிப்பட்ட திட்டத்தை கொண்டு வந்த அரசாங்கம் எங்களுடைய அரசாங்கம். அதேபோல் சிவில் ஸ்கோர் எனக்கு கவனத்துக்கு கிடைச்ச உடனே நான் டெல்டாவில் போய்
சுற்றுப்பயணத்தை மேற்கொள்ளும் எனக்கு கொடுத்தாங்க. நான் பாரத பிரதமர் வந்தபோது உடனே கொடுத்தேன், அவர்கிட்டயே கொடுத்து பேசினேன், நேரடியாக பேசினேன். அப்போ யாருமே மனு கொடுக்க வேண்டாம், நாங்கள் யாரும் கொடுக்க வேண்டாம். நான் அதை பற்றியெல்லாம் இப்போ நமக்கு வேண்டியது பிரைம் மினிஸ்டர் வந்தால் இந்த நேரத்தில் கொடுத்தா தானே பண்ண முடியும்னு உடனே கொடுத்தா உடனே வாங்கி அடுத்த நாளே அவர் இது பண்ண சொல்லி அரசாங்கத்தை கேட்டோம்னா அடுத்த நாளே மாநில அரசாங்கம் அந்த சிபில் ஸ்கோர் விவசாயிகள் கேட்க வேண்டியது இல்லைன்னு ஒரு சுற்றறிக்கை வெளியிட்டாங்க.